டிஎன்ஏ கவுன்சிலிங் ரவுண்டு 1ல் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஜூலை 17ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ரிசல்ட் வரப்போகுது. நீங்கள் எவ்வளோ தான் கோர்சஸ் கொடுத்துருந்தாலும் எவ்வளோ தான் காலேஜ் கொடுத்துருந்தாலும் ஒரே ஒரு காலேஜில் ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதை நீங்கள் வேணான்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் தானே பிடிச்ச காலேஜ் பிடிச்ச கோர்சஸ்லாம் வச்சிங்க. அப்புறம் எப்படி நீங்கள் வேணான்னு சொல்ல முடியும்? எல்லாரும் வேணும்னு தான் சொல்லணும். பட் அந்த நாள்லேருந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய குழப்பத்தில் உள்ளாகுவீங்க. அதாவது நமக்கு கிடைச்ச காலேஜே நம்ம வச்சுக்கலாமா, இல்லை கிடைச்சதுலேருந்து அப்வோர்டு மூவ்மெண்ட் போகலாமா அப்படிங்கிற ஒரு குழப்படி இருக்கும். நிறைய பேருக்கு சீட்டே கிடைக்காம நாட் அலாட்டட் கூட வரலாம். என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் கரெக்டான விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கோங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். மாணவர்களே, உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணுங்கிறது தெளிவாக இப்போ உங்கள் எல்லாருக்கிட்டையுமே சாய்ஸ் லிஸ்ட் இருக்குது. 1வது ரவுண்டு மாணவர்கள் எல்லாத்தையுமே. உதாரணமாக ஒரு பையன் நமக்கு சாய்ஸ் லிஸ்ட் அனுப்புனாங்க. ஸோ இந்த சாய்ஸ் லிஸ்ட்டை வச்சே உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். இப்போ இந்த சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் ஏகப்பட்ட கோர்சஸ் வச்சுருப்பீங்க, ஏகப்பட்ட காலேஜ் வச்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஜூலை 17ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஒரே ஒரு காலேஜில் ஒரே ஒரு கோர்ஸ் தான் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு இங்கே எஸ்எஸ்என் காலேஜ் ஒரு 14வது பிளேஸில் இருக்குது. இது எஸ்எஸ்என் காலேஜில் இசி டிபார்ட்மெண்ட் நமக்கு கிடைச்சி போச்சுன்னு வச்சுங்களேன். 14வது சாய்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எதுக்கு சார் 14வது நமக்கு ஒரு காலேஜ் கிடைக்குது சார் இசிஇ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். மேலே நமக்கு கிடைக்கலன்னா ஒருவேளை திடீர்னு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கூட கிடைக்கலாம், 2வது கூட கிடைக்கலாம், 3வது கிடைக்கலாம், எது வேணால் கிடைக்கலாம். ஆனால் அந்த கம்ப்யூட்டருக்கு ஒன்றுமே தெரியாது. 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு 1 2 தான் தெரியும். அதனால மேல இருந்து அந்த கம்ப்யூட்டர் பார்த்துக்கிட்டே வரும். உங்களுடைய ஜென்ரல் ரேங்கை வச்சு பார்த்துக்கிட்டே வரும். உங்களுடைய ரேங்க் முன்னாடி இருக்கா, உங்களை போலவே தமிழ்நாடு முழுக்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பாங்கல்ல, உங்களை விட பெட்டரான ரேங்க்ல யாராவது இருந்தால் அவங்களுக்கு அந்த சீட்டை கொடுத்துரும். இல்லை அவங்கள விட பெட்டரா நீங்கள் தான் ரேங்க் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் கொடுக்கும். உங்களுடைய ரேங்க்குக்கு சீட்டை கொடுத்துட்டு தான் அடுத்தவங்களுடைய ரேங்கை அது பார்க்கும். முழுக்க ஜென்ரல் ரேங்கை தான் பார்க்கும் இந்த கம்ப்யூட்டர். ஸோ இப்போ பார்த்து நமக்கு என்ன சீட்டு கொடுத்துருக்கு, அதாவது எஸ்எஸ்என் காலேஜ் 14வது சாய்ஸில் இசி டிபார்ட்மெண்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? அதுதான் குழப்படியே. சீட்டு கிடைக்காத வரைக்கும் பிரச்சனையே இல்லை, சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் 1008 பிரச்சனை. ஏன்னா நீங்கள் இப்போ அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கலாம். நாட் அலாட்டட் சில பேருக்கு வரலாம், சீட்டே கூட கிடைக்காம கூட போகலாம். அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ எனக்கு கிடைச்சது எனக்கு வேணும், நான் டைரெக்டாக போய் நான் காலேஜில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன ஆப்ஷன் கொடுக்கணும் தெரியுமா? இதில் நம்ம அக்செப்ட் அண்ட் ஜாயின்னு ஒன்று சொல்கிறோம்ல, அங்கே நீங்கள் ஆப்ஷன் கொடுத்து செலக்ட் பண்ணையில் வேறு மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்னா, அதாவது இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படின்னு இருக்கும். அதாவது அக்செப்ட் அண்டு கன்ஃபார்ம் த கரண்ட் அலாட்மெண்ட் அப்படி இருக்கும். இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு இப்போ கிடைச்சிச்சு பார்த்தீங்களா, இந்த 14வது எஸ்எஸ்என் இசி. அப்பா நிம்மதிப்பா, நான் போய் காலேஜில் சேர்ந்துக்கிறேன்ப்பா, இதுவே எனக்கு ஓகே தான் அப்படிங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். சில பேர் ராஜதந்திரமாக யோசிப்பாங்க, அப்வோர்டு மூவ்மெண்ட் போகலான்னு. அப்வோர்டு மூவ்மெண்ட்னா என்ன சார்னா, அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ரகசியமான விஷயமே இருக்குது. எப்படின்னா, இப்போ எனக்கு 14வது எஸ்எஸ்என்ல இசி கிடைச்சிருச்சு. ஆனால் நான் கஷ்டப்பட்டு, யார் சாய்ஸ் வச்சது? நான் வச்சேன். கஷ்டப்பட்டு 1 2 3 4 5 6 7 8ன்னு லைனாக வச்சது யாரு? நான். ஒருவேளை திடீர்னு எனக்கு மேலே உள்ள சாய்ஸ் கூட கிடைக்கலாம். ஏன் மேலே உள்ளது எனக்கு கிடைக்கல? வேற யாருக்கா கிடைச்சிருச்சு, அதனால தானே எனக்கு கிடைக்கல. அப்போ மேலே உள்ளது எனக்கு வேணும்னு நான் கேட்கலாம். இந்த காலேஜ் எனக்கு வேணும்னு நான் சொல்லிட்டு மேலே உள்ளதும் நான் கேட்டு பார்க்கலாம். இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் எனக்கு வேணும், பட் அதுக்கு மேலே உள்ளதே எனக்கு வேணும்னு கேட்கலாம். அதுக்கு என்ன ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கணும்னா அக்செப்ட் அண்ட் அப்வோர்டுன்னு கொடுக்கணும். ஆனால் நீங்கள் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணையில் வேற மாதிரி வரும். எப்படி வரும்னா, அதாவது இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கிறேன், ஆனால் முந்தைய விருப்பங்கள், என்னுடைய முந்தைய விருப்பங்களில் முன்னேற வாய்ப்பு இருந்தால் அதையும் நான் ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படின்னு தெளிவாக அதில் இருக்கும். இந்த மாதிரி இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்னன்னா, எனக்கு 14வது சாய்ஸ் எனக்கு வேணும். நீங்கள் இந்த ஆப்ஷன் கொடுக்குறீங்களா, அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு, இந்த என்னுடைய ஆப்ஷன் இது எனக்கு வேணும், இருந்தாலும் இதோடைய மேலே உள்ளது கொடுத்தாலும் எனக்கு வேணும்னு நீங்கள் கேட்குறீங்களே, இந்த ஆப்ஷன் கொடுக்கையிலேயே பக்கத்தில் டிஎஃப்சி சென்டர் கேட்கும் கீழே. அந்த டிஎஃப்சி சென்டரில் தான் நீங்கள் முக்கியமாக கவனமாக பார்க்கணும். அந்த டிஎஃப்சி சென்டரில் நீங்கள் செலக்ட் பண்ணையிலேயே உங்கள் ஊருக்கு பக்கத்தில் உங்கள் நியர்பையில் ஒரு டிஎஃப்சி சென்டர் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதை செலக்ட் பண்ணும்போது
அந்த டிஎஃப்சி சென்டரில் இப்போ கிடைச்ச காலேஜுக்கு நீங்கள் போய் சர்டிஃபிகேட்டு பணம் எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். திடீர்னு உங்களுக்கு மேலே உள்ளதில் கூட அப்வோர்டு மூமெண்ட்டில் நாளைக்கு ஏதாவது மேலே கிடைக்கலாம். மேலே உள்ளதில் யாருக்கோ ஒரு ஆளுக்கு கிடைச்சிருச்சுங்கிறனால தானே உங்களுக்கு கிடைக்கல. நாளைக்கு ஒருவேளை திடீர்னு அந்த பையன் மேலே உள்ளதில் வந்து யாராவது போய் சேராமல் போனால், இங்கே வந்து என்ன சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எதுவும் காசு கொடுத்தா பண்ணுறாங்க, ஒத்த ரூபாய் காசு இல்லாமல் ஃப்ரீயாக பண்ணியிருக்காங்க. பல பேர், முக்காவாசி பேர் சீட்டு சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணுவாங்க, ஆனால் காலேஜில் போய் சேர மாட்டாங்க. இதுதான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட வழக்கம். அதனால இந்த காலேஜ் இப்போ எனக்கு 14வது கிடைச்சிருச்சு. இப்போ இதை வந்து நான் இந்த ஆப்ஷன் கொடுத்தா எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே உள்ளதும் வேணும்னு தான் அர்த்தம். திடீர்னு நமக்கு அப்வோர்டு மூமெண்ட்டில் எது வேணால் கிடைக்கலாம். அப்வோர்டு மூமெண்ட்டில் எது வேணாலும் மேலே எது கிடைக்குதோ அதுதான் நிரந்தரம். மறுபடியும் மேலே ஏதாவது ஒன்று கிடைச்சிருச்சுன்னு வச்சிங்களேன், மறுபடியும் நீங்கள் கீழே இந்த எஸ்எஸ்என் காலேஜுக்கு வர முடியாது. அதனால தயவு செய்து தெரிஞ்சுக்கணும், இந்த ஆப்ஷனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு, இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை ஏற்கிறேன், ஆனால் என்னுடைய முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தால் அதையும் ஏற்று உறுதி செய்கிறேன் நீங்கள் கொடுக்கும்போதே, டிஎஃப்சி சென்டரை செலக்ட் பண்ணும்போதே யோசிக்கணும். நமக்கு இதுவும் வேணும், திடீர்னு மேலே உள்ளது கிடைச்சி போச்சுன்னா அப்புறம் அதையும் ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஆப்ஷன் புரிஞ்சிருச்சா? ஸோ இது நிறைய பேருக்கு குழப்படி இருக்கும். ஏன் டிஎஃப்சிக்கு போகிறோம்னா, இப்போது நமக்கு கிடைச்சதை நம்ம போய் ஒத்துக்குருவோம், மேலே உள்ளதில் ஏன் கிடைக்காம போச்சு, யாருக்கோ கிடைச்சிருச்சு. அப்போ சில பேர் வந்து மேலே ஏன் கிடைக்காம போச்சுன்னா, மேலே யாருக்காவது கிடைச்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த பையன் காலேஜில் போய் சேராமல் போய், அந்த பையன் சில பேர் டிஎஃப்சியில் போய் சேராமல் போனால் நமக்கு அப்வோர்டு மூமெண்டோட ரிசல்ட் அப்போ நமக்கு மேலே உள்ளது கிடைக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ அடுத்த கட்டமாக இப்போ நம்ம வந்து ஒரு வித்தியாசமாக இந்த மாதிரியெல்லாம் யாருக்குமே நடக்கக்கூடாதுங்கிறது தான் கோபியோட எண்ணம். என்னன்னா, நாட்டலாட்டல் யாருக்குமே வரக்கூடாது. ஆனால் நம்மளை மீறி சில பேர் ரொம்ப கம்மியான கோர்ஸ் வச்சிருந்து நாட்டலாட்டட் வந்துருச்சுன்னு வச்சுங்க. நாட்டலாட்டன்னா என்ன, சீட்டே கிடைக்கலன்னு அர்த்தம். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அப்பையும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. என்ன பண்ணலாம் தெரியுமா? அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா, எனது முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தால் நான் அதை ஏற்று உறுதி செய்கிறேன், இல்லைன்னா முந்தைய விருப்பங்களில் ஒதுக்கப்பட வாய்ப்பு இல்லையெனில் அடுத்த கலந்தாய்வுக்கு நான் போறேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படின்னா என்னுடைய சாய்ஸ் நான் வச்சேன்ல, எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு நீங்க தான் நாட்டலாட்டன்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப இது ஏன் கிடைக்காம போச்சு, வேற யாருக்கோ தானே கிடைச்சிருச்சு. அப்ப நீங்க அந்த பையன் காலேஜ்லயும் டிஎஃப்சிலையும் போய் சேர்றானான்னு பாருங்க. ஒருவேளை அவன் போய் சேராம போனா எனக்கு அந்த சீட்டை கொடுத்துருங்க, மறுபடியும் எடுத்து பாருங்கன்னு நீங்க கேட்டு பார்க்கலாம். அதுக்கு பேர் தான், ஒருவேளை நாட்டலாட்டல்ல சீட்டே கிடைக்காம போனுச்சுன்னா இந்த ஆப்ஷனை கொடுத்து மீண்டும் ஒரு முறை நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். நாட்டலாட்டல் சீட்டே கிடைக்காம போனாலும் கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா? இப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். ஸோ மாணவர்களுக்கு இதுவே போதும். ஸோ மேற்கொண்டு இன்னும் நம்ம நிறையா பேச வேண்டியதுக்கு, சீட்டு கிடைக்காத வரைக்கும் பிரச்சனையே இல்லைப்பா, சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் நிறைய பஞ்சாயத்து இருக்குது. ஸோ அதனால் ஒழுங்காக மாணவர்கள் எல்லாம் கரெக்டாக அந்த 2 நாளில் எதை கன்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத இப்போ நான் விளக்கியிருக்கேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ வெரி மச். பாய்.